அறிவும் ஆற்றலும் கொடுத்து அனைத்தையும் பூர்த்தி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அறிவு ஆற்றல் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி அதை கொடுத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை கொடுக்கணும். நிறைய இடங்கள் நம்ம ஆற்றலை மட்டும் கொடுத்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம். அதாவது உழைச்சி மட்டும் பண்ண நினைப்போம். உழைச்சா பத்தாது, அந்த அறிவை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணுன்ற விஷயத்தை நான் இங்கே முன் வச்சு ஓகே டியர் லீடர்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட பலவிதமான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஓகே, நிறைய நம்ம டிஃப்ரெண்ட் டைப் பார்த்துருப்போம். இன்றைக்கி ரொம்ப டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் வித் ஒரு சேலஞ்சோட. ஓகே, செம்ம எக்ஸைட்டாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இந்த வீடியோ இருக்குன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒரு கஸ்டமர் ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த வேணான்றதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் நான் வந்துட்டு ஒரு ஸ்லைடையும் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பொறுமையாக அந்த விஷயத்தை பார்த்து எழுதி வச்சு நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வேறு லெவலில் ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவும் சரி இந்த ஒரு லெசனும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஒன் ஆஃப் த லீடர், ஓகே, அவருடைய நேம் நடராஜன் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட எப்படி பேசலாம்? ஓகே, ரிப்பீட்டடாக மிஸ்டர் நடராஜன் லீடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருக்காரு 2-3 டைம். ஸோ அதனால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஓகே, இது நார்மலாக ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வீடியோ மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டீப்பாக வித் ஒரு சேலஞ்சோடு நம்ம இதை பார்ப்போம். எனக்கு விருப்பம் இல்லை அப்ஜெக்ஷன் 18. ஸோ எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ஜெக்ஷனுக்கு ஓகே என்ன மாதிரி சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் ஒரு அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயுமே அதில் வந்துட்டு பலவிதமான உள்ள அர்த்தங்கள் இருக்குன்றது நமக்கு தெரியும். அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி மனசுக்குள்ள அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்றதை நம்ம லைவாக இப்போ நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது லென்த்தாக போகும் இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கு. அந்த ஒரு அப்ஜெக்ஷனுக்குள்ளே எவ்வளோ மனசுக்குள்ளே அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை ஒவ்வொன்றா நம்ம வெளியே எடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ சேலஞ்ச் ஆஃப் நான் கன்வின்ஸ் இந்த ஒரு கான்வர்சேஷனில் இது நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ஓகே, கஸ்டமர் இடத்துலேருந்தும் பேசுகிற மாதிரி அதே மாதிரி லீடர் இடத்துலேருந்து பேசுகிற மாதிரி. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த ப்ராக்டிக்கலாக இந்த ஒரு கான்வர்சேஷனில் எங்கேயுமே கன்வின்ஸ் அப்படின்றது இருக்காது. நீங்கள் வந்துட்டு கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஃபீலே வராது. பொதுவாக நம்ம லீடர்ஸு அல்லது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடங்களில் கன்வின்ஸ் பண்ணுறாங்க மக்களை. ஓகே, அவங்கள வந்துட்டு வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி அல்லது அவங்களுக்கு வந்துட்டு புரிய வைக்கிறன்ற பேரில் ஸோ அவங்கள உண்மையிலுமே கன்வின்ஸாக பண்ணுறாங்க. இதுக்கு தனியாக ஸ்பெஷலான ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம், கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் லீடர்ஸ் பண்ணுறதுக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த லீடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக நம்ம கற்றுக்க போகிற இந்த லெசனை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இந்த இடத்துல கன்வின்ஸ் ஃபைனல் வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் லிசன் பண்ணுங்கள், எங்கேயாச்சும் கன்வின்ஸ் ஃபீல் வருது அப்படின்றத. ஓகே, ஸோ இது ஒரு சேலஞ்சு. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அப்ஜெக்ஷன் நீங்கள் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப்ஸ் நம்ம எப்போவுமே புரிஞ்சிக்கலாம் மைண்டில். இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறதுன்றது பெட்டராக இருக்கும். அப்போ தான் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி எங்கெங்கே எதை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, இது ஒரு டீப்பான வீடியோவாக இருக்கும். கொஞ்சம் டைமிங் முன்ன பின்ன ஆகலாம், கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு லிசன் பண்ணுறது. ஸோ 2வது கிளாரிஃபையிங், அவங்கள வந்துட்டு புரிய வைக்கிறது. 3வது க்ளோசிங் எடுக்கிறது. அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 3மே. அதுவும் இந்த ஃபைனலாக அந்த க்ளோசிங் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 2யும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி ஃபைனலாக அந்த க்ளோசிங் அப்படின்றதில் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக நம்ம பண்ணணும். ஓகே, அதுக்கு இந்த 2 விஷயங்களையும் நம்ம ரொம்ப டீப்பாக பண்ணணும். ஸோ ஃபைன் டியர் லீடர்ஸ், லெட் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஓகே, இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கான்வர்சேஷனில் கஸ்டமருக்கும் அந்த லீடருக்குமான உறவு எப்படி இருக்குது, கன்வின்ஸ் எங்கேயாச்சும் வருதா, அதே மாதிரி இந்த ஒரு விஷயம். ஓகே, அந்த அப்ஜெக்ஷனுக்குள்ளே எவ்வளவு டீப்பாக ஒவ்வொரு கஸ்டமரும் வந்துட்டு வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே, நம்ம சர்வசாதாரண இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அது அப்படி கிடையாது ஆக்சுவலி. ஓகே டியர் லீடர்ஸ், ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன். ஃபஸ்ட்டு விஷயம், கஸ்டமர் சார் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், ஆக்சுவலி தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, இப்போ லீடர் பேசுகிறாரு, ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் வைக்கிறாரு, இவர் வந்துட்டு லிசன் பண்ணுறாரு. ஓகே, லீடர் சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே சார், எனக்கு ஒன்றும் இது கிடையாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு எதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஓகே, ஸோ இது வந்துட்டு லிசன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். நான் அதனால தான் அந்த லிசன் அப்படின்னு சொல்லி நான் போட்டு கொடுக்குறேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம இந்த லிசன் பண்ணுறோம், எங்கே கிளாரிஃபை பண்ணுறோம், எங்கே க்ளோசிங் பண்ணுறோன்றதை டீப்பாக நீங்கள் இதில் ஓகே பண்ண முடியும். ஐ மீன் நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் லைக் அப்புறம் எதனால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இல்லை சார் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு செட் ஆகாதுங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, செட்டும் ஆகாது. இது செகண்ட் அப்ஜெக்ஷன், நல்லா கவனிங்க. அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ட்ரெஸ்ட்லையும் சொன்னார். 2வது அப்ஜெக்ஷனு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, 3வது தேர்டு சரியா, அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி லிசன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்.
கரெக்ட் சார். நீங்கள் இந்த இடத்துல நான் சொல்கிற வார்த்தை கவனிங்க. எப்போவுமே நம்ம டேரெக்டாக அந்த விஷயத்தை விட்டு லிசன் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அவர் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய நோக்கத்தை நம்ம தெளிவாக அவங்க தெரியப்படுத்திடணும் எப்போவுமே. அதே மாதிரி உங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கணும். இந்த இடத்துல அவரை வந்துட்டு ஐடி எடுக்கிறதுக்காக நீங்கள் பேசவே கூடாது, தயவு செஞ்சு. ஓகே, தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் பிஸ்னஸ்க்குள்ளே வரணுன்றது உங்களுடைய நோக்கம் கிடையாது. அவருக்கு இந்த பிஸ்னஸை பற்றின கிளாரிஃபையிங் நம்ம கொடுக்கணும், அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ தான் இந்த கேள்விகள்லாம் உங்களால் கரெக்டாக கேட்க முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ சொன்னது, இந்த ஸ்லைடில் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அப்போ நோக்கம் என்னென்னா இந்த கஸ்டமரை நம்ம ஓகே புரிய வச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எஸ் சொல்ல வைக்கணும். அவ்வளோதான். ஐடியா எடுக்கணும், க்ளோசிங் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களில் அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றது தான் மெஜாரிட்டியாக இருக்கணும். ஸோ லிசனிங் டு இப்போ லீடர் பேசுகிறாரு, நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணலனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நான் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்காக நான் இப்போ பேசல. ஸோ இதான் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். அண்டு ஏன் வந்துட்டு இந்த விஷயம் நீங்கள் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் மனசில் இருக்கிறது வெளிப்படையாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கணும் இந்த இடத்துல. கரெக்டான கொஸ்டினாக இருக்கும் இது. ஓகே, அடுத்து அந்த லீடர் வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை சார் ஆக்சுவலி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணால் கூட இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க, பெருசாக நம்ம முயற்சி பண்ணுறோம், பட் ஆனால் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி 3வது அப்ஜெக்ஷன் வைக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? இன்ட்ரெஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ரைட் சார், கரெக்ட் தான், நீங்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாங்க. எப்போவுமே நம்ம அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியே பேசணும், அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க, இது ரிப்பீட்டடாக பார்க்க தான் உங்களுக்கு புரியும். கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2 கேள்வி நான் இந்த இடத்துல கேட்டிருக்கேன். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டைலில் எல்லாத்தையுமே போட முடியாது டி லீடர்ஸ். ஸோ அதனால் நான் பேசுகிறத வச்சு நீங்கள் எழுதிக்கிங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால் இந்த மாதிரி சொல்கிறீங்க, எதனால் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். இது நல்லா கவனிங்க. இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம ஆன்சர் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது மேபி ஒர்க் அவுட் ஆகும் கூட இருக்கலாம் சார், மேபி. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது எதனால் இது ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல 4 விஷயத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆன்சர் கொடுத்து அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி இதில். நான் எல்லாத்தையுமே இந்த ஸ்லைடில் போட முடியாது இல்லையா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது அந்த கஸ்டமர் அடுத்து சொல்கிறார், ஏன் இந்த இடத்துல இப்படி நம்ம பேசணுன்னா அந்த வார்த்தை, நம்ம நுணுக்கம், ஒவ்வொரு இடங்களையும் பேசுகிற அந்த விஷயம் ரொம்ப டீப்பாக நம்ம கவனிக்கணும். ஓகே, நம்ம லைட்டாக ஒரு வார்த்தையை மாற்றினா கூட அவங்க வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஓகே, அவாய்ட் பண்ணுறதுக்கே பிளான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த அப்ஜெக்ஷன் 4. இந்த மாதிரி நம்ம அந்த ரொம்ப இதான ஒரு சாத்விகமாக நம்ம கேட்குறப்ப தான் அவங்க சொல்லுவாங்க வாயை திறந்து என்ன மைண்டில் இருக்குன்றது. சார் நம்ம சொன்னால் யார் சார் கேட்பாங்க? ஓகே, ஸோ இதுதான் ரியல் அப்ஜெக்ஷன், ரியல் பிரச்சனை ஆக்சுவலி. ஓகே, அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்னா அந்த கன்சல்டேஷனில் நீங்கள் பேசுகிறப்ப கஸ்டமருக்கு இருக்க ரியல் ப்ராப்ளம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது கிடையாது. 4வது ஸ்டேஜில் தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் கடந்து வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பில் 4th ஸ்டேஜில் தான் ஒரு நம்ம சொன்னால் யார் சார் கேட்பாங்க அப்படின்றதான் ரியல் ஒரு அப்ஜெக்ஷனாக அவர் வைக்கிறாரு. ஓகே, இந்த இடத்துல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார், 100% நம்ம சொன்னால் ஒருவையும் கேட்க மாட்டான். ஸோ அது 100% உண்மை தான், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சரி. ஓகே, அப்படின்றத நம்ம சொல்லிவிட்டு ஆஸ் யூஷுவல் லிசனிங் மறுபடியும் பண்ணணும். ஏன் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் மறுக்கலை, உண்மை தான். உங்களுடைய பார்வையில் ஏன் கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? நானும் ஏதாச்சும் கற்றுக்க முடியும், அதுக்காக தான் நான் கேட்குறேன், தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறப்ப அந்த கொஸ்டின் கேட்குற ஃபீல் வராத மாதிரி இருக்கணும். அதுக்காக இந்த வார்த்தைகள் இந்த அளவுக்கு நுணுக்கமாக நம்ம உபயோகப்படுத்தணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, நான் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சார் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க? ஓகே, அப்படின்ற மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் வைக்கிறார். அடுத்த அப்ஜெக்ஷன். ஓகே, ஒரு அப்ஜெக்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட அடுத்த லெவல் போய்கிட்டே இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கிறதுல இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம், நம்ம எங்கேயுமே அவரை கன்வின்ஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு வருதான்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி எங்கேயாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஆல்ரெடி மக்கள் வந்துட்டு ஒரு பொருளை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, எப்படி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க நம்ம சொன்னால், அப்புறம் எப்படி கேட்பாங்க? இது ஒரு ரியல் ப்ராப்ளம். ஓகே, அவர் மனசில் இருக்கிற ப்ராப்ளம். ஓகே, இது உண்மையிலேயுமே அந்த மாதிரி கேட்பாங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்ச் இருக்கும். நம்மளுடைய வேலை என்ன, அதை கிளியர் பண்ணி அதை புரிய வச்சு அதை வாங்க வைக்கிறது தான். அது நமக்கு தெரியும், அவருக்கு அதை தெரிய வைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ லிசனிங் 5.
கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க சார். டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிறத வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மறுக்கவே முடியல, என்னால் மறுக்க முடியல நீங்கள் சொல்கிறத. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒருவேளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை யூஸ் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி காரணத்துக்காக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பான கொஸ்டின் இது, வெரி வெரி ஷார்ப்பான கொஸ்டின். ஓகே, அவங்க சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் ஒரு வேளை யூஸ் பண்ணாங்கன்னா அவர் மனசில் இருக்க பாசிட்டிவ் பாயிண்ட்டை வெளியெடுக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணியும் நம்ம அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். வெரி வெரி ஷார்ப்பான ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி. அந்த பிரச்சனைக்கு அவர் மனசில் இருக்கிறதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அவர் ஆன்சர் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஒரு வேளை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சார் ஆக்சுவலி ஒன்று எனக்கு தெரிஞ்சு அவருடைய நாலேஜை அவர் ஷேர் பண்ணுவார். இந்த ஆன்சர் தான் கொடுக்கணும்னு கிடையாது. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு இந்த கஸ்டமர் எப்படி ஆன்சர் பண்ணுறதை வச்சு நான் கொண்டு போகிறேன். ஒவ்வொரு கஸ்டமர் ஒரு மாதிரி சொல்லலாம். ஓகே, ஆனால் பாசிட்டிவான பாயிண்ட் வர மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் இருக்கும். ஓகே, புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க சார். ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம், அதனால் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதேமாதிரி குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஸோ அது கூட அவங்களுக்கு ஒரு வேளை இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி அப்ஜெக்ஷன் அந்த லிசனிங் ஸ்டேஜிலேருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ். இது கிட்டத்தட்ட இந்த லிசனிங் ஸ்டேஜ் தான். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த அந்த அந்த நம்ம வந்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வரப்போகிறோம். அதுக்காக இந்த கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்றத நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் லிசன் பண்ணிட்டீங்க, ஸ்டெப் 1. 2வது கிளாரிஃபையிங் ஸ்டேஜ். ஓகே, 3வது க்ளோசிங் ஸ்டேஜ். இந்த 2வது ஸ்டேஜ் இப்போ தான் நம்ம வரப்போகிறோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக போயிட்டே இருக்குன்னு. ஸோ கொஸ்டின் 1, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் சொல்கிறத மறுக்கல, 100% நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ண முடியுமா சார்? ஒரு 5 minutes லிசன் பண்ண முடியுமா சார் அப்படின்றத ரெக்வஸ்ட்டாக நம்ம கேட்கணும். யாராக இருந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் இவ்வளோ தடவை அவங்க சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கோபக்கார கஸ்டமராக இருந்தாலும் டெஃபினெட்லி கேட்கறதுக்கான ஒரு விஷயம் இங்கே நடக்கும். ஸோ 100% நீங்கள் அந்த விஷயத்தை நம்பி பண்ணலாம் டியர் லீடர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நல்லா கவனிங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே இந்த ஸ்டோரி யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நிறைய அப்ஜெக்ஷனில் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோரியில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அவங்க சொன்ன பிரச்சனை அதற்கான காரணம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏதோ ஒரு ஸ்டோரி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, எக்ஸாக்டாக இவர் சொல்கிற இந்த அப்ஜெக்ஷன்ஸ்க்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் எல்லாமே என்னென்னா, மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி அவரால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்ற ஒரு ப்ராப்ளம். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது ப்ராப்ளம் இல்லை, எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எதனால் இல்லை, இவரால் கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓகே, அதே மாதிரி அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நான் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி காட்டுறேன். ப்ராப்ளம் அண்ட் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து, 2வது ப்ராப்ளம் மக்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2வது ப்ராப்ளம், இதுதான் ரியல் ப்ராப்ளம், இதுதான் ரியல் அப்ஜெக்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாம் வந்துட்டு சும்மா கண் துடைப்பு, மக்கள் வாயை திறந்து உண்மையை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அவங்கள சொல்ல வைக்கிறது தான் ஒரு லீடருடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. தட் இஸ் கால்டு கன்சல்டேஷன், ரியல் கன்சல்டேஷன். அண்ட் அப்ஜெக்ஷன், ரிஜெக்ஷன், வாட் எவர் இட் இஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது இதுதான். ஓகே, ஸோ ரியல் லீடர் இந்த ஒரு ஸ்டோரியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் அந்த லேர்னிங் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஓகே, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஒரு சாம்பிள். சார் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டோரி மூலமாக அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த பிரச்சனை ஆல்ரெடி உங்களுக்கு இருந்த மாதிரியும் அல்லது உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு இருந்த மாதிரியும் இப்போ நான் உங்களுக்கு இருந்த மாதிரியே நான் ஷேர் பண்ணுறேன். சார் நீங்கள் சொன்னால் அதே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லி மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாமல், சொன்னால் சங்கடப்படுவாங்களோ இல்லை தயக்கப்படுவாங்களோ அப்படின்ற விஷயத்தில் நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறப்ப நான் வெளிப்படையாக சொன்னேன், என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது. உங்களை மாதிரியே நானும் ஓப்பனாக ஷேர் பண்ணேன். ஸோ கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மக்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்டை மறுபடியும் வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, இது எனக்குள்ள பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. அப்போ அந்த இடத்துல அவனை என்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி ஏன் மட்டும் ஒரு வாங்கினாங்கன்னா எதுக்காக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, நல்ல ப்ராடக்ட்டாக இருக்குது, குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அதே மாதிரி மக்கள் கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அது கூட அவனும் ஒரு சில பாயிண்ட் சொன்னான். இன்னும் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம மளிகை கடையில் வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கெமிக்கலைஸ்டாக இருக்குது. இதனால் சின்ன சின்ன வயசில் இருக்க நிறைய பேருக்கு பல விதமான நோய்கள் வருது. 30-35 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க. இதனால் அந்த குடும்பமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அப்போ இந்த இடத்துல மக்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம வாங்க வைக்கிறதுக்கான விஷயத்தை கரெக்டாக புரிய வச்சோம் அப்படின்னா அதை வாங்க வைக்க முடியுமா அப்படின்றத என்கிட்ட கேட்டான். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம விற்கக்கூடாது, அவங்களுக்கு புரிய வைக்கணும். விற்கிறது வேறு, புரிய வைக்கிறது வேறுன்றதே எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுது. சார் கரெக்டு தானே சார்?
விற்றோம்னா யாரும் வந்துட்டு வாங்குறதுக்கு பிடிக்காது, ஆனால் புரிய வச்சோம்னா கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படின்றத ஷேர் பண்ணான். அவன் சொன்னது கரெக்டு தானே சார் அப்படின்னு இந்த இடத்துல கஸ்டமர்கிட்ட ஸ்டோரி சொல்கிறப்பவே நம்ம இந்த இடத்துல அந்த அந்த கன்ஃபர்மேஷன் வந்துட்டு வாங்கணும். எஸ் கண்டிப்பாக சார், விற்றோம்னா யாருக்குமே பிடிக்காது டெஃபினெட்லி. ஆனால் புரிய வச்சோம்னா இந்த மாதிரி இதில் பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரதுக்கான விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதற்கான காரணங்கள் என்ன, ஓகே, இந்த 2 அப்ஜெக்ஷனுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்றத அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது நம்ம நினைக்கிறோம். ஆனால் நிறைய இடங்களில் சேல்ஸ் நடக்குது, பிஸ்னஸ் நடக்குது, பெரிய அளவில் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுன்றத ஒரு கலையை நிறைய இடங்களில் கற்றுக்கிறது இல்லை. இதுதான் ரியல் ப்ராப்ளம். ஸோ அந்த விஷயம் அப்படின்றதான் அந்த பிரச்சனைக்கான காரணமாக நான் வந்துட்டு பார்த்தேங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டு தான், நம்ம எல்லா இடங்களையும் பொருளை வாங்கிட்டு தான் இருக்கோம், எல்லாமே நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு அந்த இடத்துல எப்படி நம்ம அதை வாங்குகிறோம், அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு கன்வின்ஸ் நமக்கு ஆயிருக்கும். அதே கன்வின்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கலையை வந்துட்டு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு ஷேர் பண்ணான் சார். நானும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கரெக்டு தான், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இதுதான் ப்ராப்ளம். ரீசன் என்னென்னா அதை கரெக்டாக கற்றுக்கிறது இல்லை. அது எப்படி அந்த கன்வின்ஸ் பண்ணுற விஷயத்தை மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது ஒரு அப்ஜெக்ஷன். அதுக்கும் காரணம் இந்த கற்றுக்காமல் இருக்கிறது தான். ஸோ அப்போ டியர் லீடர், இந்த ஸ்டோரி நீங்கள் ரிலேட் பண்ணிவிட்டு சார் இப்போ க்ளோசிங்குள்ளே வந்துடணும். இது நீங்கள் இன்னும் டீப்பாக ரிலேட் பண்ணலாம், இதுவே ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால நான் க்ளோசிங் டேரெக்டாக வந்துடுறேன். ஓகே, ஸோ இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நான் எப்படி கற்றுக்கிட்டு வெளியே வந்தனோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நீங்கள் கற்றுக்குவீங்களா? ஓகேவா சார்? நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேணாம். ஓகே, நல்லா கவனிங்க, பிஸ்னஸ் பண்ண வேணாம் சார். இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கன்வின்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, ப்ராடக்ட்டை மக்கள் ஒரு வேளை அவாய்ட் பண்ணாங்கன்னா எப்படி நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறது, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஹேண்டில் பண்ணி இப்போ நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஒரு கலையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து, அதே மாதிரி நான் அதுலேருந்து வெளியே வந்து இப்போ நான் எப்படி நல்லா இருக்கணும் அதே மாதிரி நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நீங்கள் கற்றுக்குவீங்களா அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் அது ரொம்ப ஒரு க்யூட்டாக ஒரு காமாக கேட்கணும் டியர் லீடர். ஓகே, ஸோ டெஃபினெட்லி அந்த கஸ்டமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல இன்னும் அவருக்கு கன்வின்ஸ் ஆகலன்னு அர்த்தம். அப்போ இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொஸ்டின் கேட்கணும். ஓகே, ஸோ 2வது க்ளோசிங் கொஸ்டின், சரி சார் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா உண்மையிலேயுமே உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் உழைப்பீங்களா அப்படின்னு கேட்கணும். ஓகே, அவங்களுடைய தேவையை பேஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல முடிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் விட்டு அந்த ப்ராப்ளம், அந்த ரீசன் இதையும் பேஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, அப்ஜெக்ஷன் இல்லைங்களா, அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன பிரச்சனை காரணம், அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது எல்லாமே இருக்கணும், நல்லா கவனிங்க. ஓகே, எல்லா பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வந்து கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணணும், அதே மாதிரி நானும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றப்ப அந்த பிரச்சனை அதுக்கான காரணம் என்னன்றதை நான் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி க்ளோசிங்கில் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றது சொல்யூஷன். ஓகே, ஸோ 2வது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாருன்னா இன்னும் கொஞ்சம் மைண்டில் ஏதோ இருக்குன்னு அர்த்தம், அந்த நம்பிக்கை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ரியாலிட்டியில். கரெக்டுங்களா? அந்த நம்பிக்கை அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் செகண்ட் க்ளோசிங் கொஸ்டினில். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நம்பிக்கை வருது அப்படின்னா இந்த உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய நன்மைக்காக இந்த தொழிலில் நீங்கள் உழைப்பீங்களா கண்டிப்பாக அப்படின்னு கேட்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவார், அவருடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம், என் வளர்ச்சிக்காக தான் சார் நீங்கள் சொல்கிறீங்க, டெஃபினெட்லி நான் நம்பிக்கை வந்துச்சு, இது நான் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவேன் அப்படின்றத ஸ்டாப் பண்ணுவார். இதுக்கு மேலே அவர் ரிஜெக்ட் பண்ணாரா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் விடவே கூடாது, ஃபைனல் வரைக்கும் விடவே கூடாது. ஓகே, இதுதான் மெயின் ஸ்டேஜுங்க. இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன் எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இந்த கன்சல்டேஷன், இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே, நல்லா நீங்கள் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஒரு எண்டு வரைக்கும் எங்கேயாச்சும் நான் கஸ்டமரை சார் நீங்கள் வந்துட்டு வாங்க பண்ணுங்கள், இது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கன்வின்ஸ் பண்ணுற ஃபீலியர் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேபி இருந்ததுன்னா அதை நம்ம டியூன் பண்ணலாம். ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இதில் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நான் இதை நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ஒன்று, எந்த இடத்துலையும் கஸ்டமர் நம்ம புஷ் அண்ட் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. பண்ணோம்னா அவங்க வர மாட்டாங்க 100%. அப்போ அந்த இடத்துல எப்போவுமே ஆல்வேஸ் கிவ் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். டியர் லீடர், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ டீப்பாக பொறுமையாக அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ நிறைய இடங்கள் நம்ம கன்வின்ஸ் பண்ணுற அந்த விஷயத்தை பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பண்ணுற எல்லா உழைப்பும் ஒரு செகண்டில் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ரொம்ப டீப்பான லெசனுங்க இது. அதனால தான் இவ்வளோ டீப்பாக நம்ம அந்த வீடியோவும் பார்க்குறோம். நிறைய அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் சம்மந்தமாக பல சினாரியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதை நம்ம கரெக்டாக பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதோ ஒரு ஐடி அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுடைய லைஃப் அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க தலைமுறையே நல்லாயிருக்கும். அவ்வளோ பெரிய பொறுப்பு ஒரு லீடருக்கு இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் லீடர். கரெக்டாக இல்லைங்களா? ஸோ எப்போவுமே புஷ் அண்ட் கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. கிவ் ஆல்வேஸ் கிளாரிட்டி அண்ட் மக்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரிய வைக்கணும் அப்படின்றத மெயின் கான்செப்ட். ஓகே, ஸோ எனிவே இந்த விஷயங்களை நீங்கள் டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஓகே, இந்த நம்ம வீடியோஸில் என்ன தான் பார்த்தாலும்
இது வந்துட்டு ஒரு நாலேஜ். ஓகே, ஏட்டு சுரக்காய் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்போ அதை ரியாலிட்டியில் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கான ட்ரைனிங், அதற்கான ஒரு விஷயத்தை பயிற்சி செய்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பயிற்சிக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். அந்த ஒரு விஷயம் மட்டும் இங்கே இருக்க லீடர்ஸுக்கு கிடையாது. ஸோ மக்களோட விதியை வடிவமைக்கிற பொறுப்பும் நமக்கு இருக்குது அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் தி லீடர். உங்கள் டீமில் ஓகே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப, உங்கள் லீடர்ஸ்க்காக ஷேர் பண்ணுறப்ப பொறுமையாக அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப டீப்பான ஒரு லெசன். இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி கிட்டத்தட்ட பொறுமையாக எழுதி வச்சு அந்த விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப தான் ஓகே உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதை சொல்லுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஓகே, நீங்கள் சும்மா ஃபார்வர்ட் பண்ணிங்கனால ஒரு யூஸும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோட இம்பார்ட்டன்ஸை சொல்லி அதை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணி பொறுமையாக உட்காந்து நோட் எடுத்து எழுதி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்றதை எழுதிட்டு அதை நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நீங்களும் அவங்களும் சேர்ந்து பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனிவே நம்ம விதியை வடிவமைக்கணும், நம்ம டீமோட விதியை வடிவமைக்கணும், இந்த மக்களோட விதியும் வடிவமைக்கிறதுக்கான பொறுப்பு கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த ஒரு விஷயம் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடருக்கு இருக்கின்றதை பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே டியர் லீடர்ஸ். ஓகே, பாய் அண்ட் டேக் கேர். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர்.